வணக்கம், நான் உங்கள் கொல்லிமலை அடிவாரத்து விவசாய பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் சொந்த ஊரான பெரம்பலூரில் குறும்பலூரில் வந்து தேர் திருவிழா போட்டிருக்காங்க. அதுக்காக போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பிறந்தா தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 4 அண்ணன் தம்பிங்க அங்கே இருக்கானுங்க. அவனுங்க வந்து பிடிவாதமாக நோம்பிக்கு வந்தே ஆகணுன்ட்டு ஊர்லேருந்தே தம்பி வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த ட்ராவலில் நம்ம கூட லட்டுக்குட்டியும் ஜாயின் இருக்காங்க. லட்டுக்குட்டியோட செகண்ட் லாங் ட்ராவல் இது தான். பிரிட்டிஷ் அவங்க ஸ்கூலில் வந்துருச்சு. இந்தாங்க ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூலில் வந்துருச்சு. நம்மளோட ரூட் வந்து இப்போ அலங்காநத்தம் பிரிவு எடுத்து அதுக்கப்புறம் வந்து எருமப்பட்டி ஜாயின் பண்ணி அப்படியே துறையூர் போய் பெரம்பலூர் போயிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் இருக்கும். லட்டுக்குட்டியும் நம்ம கூட வரனால கொஞ்சம் ட்ராவல் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகும். அங்கே போய் திருவிழா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சொந்த நிலம் நம்மளோட காட்டுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம போகிறதே எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸோ போகிறப்பயே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். கையில காமிச்சான் உடனே பிரிட்டிஷுக்கு எல்லாம் கொடுங்க. இப்ப எல்லாம் இந்த வேப்ப மரம் அந்த மாதிரி மரம் தான் நட்டுருக்காங்க. பாதாம் மரம் தான், புங்க மரம் தான் நிறைய பெருசா வந்துருக்கு. வரையில சாப்பிடலாம். நீ ஊட்டி வச்சுக்கிட்டியா? தவிடுக்கு படுதாதாரம் உப்புக்கு படுதாதாரம் உப்பு கொடுத்துட்டேன். தவிடு கூட மாடு இல்லை உங்க வீட்டுல. உப்புனா ஹோட்டலுக்கு ஆகும், ஜோத்துக்கு ஆகும். பழைய பிரிட்டிஷ் உனக்கு லெமனு கரும்பு ஜூஸா? உடஞ்சிருக்கா? நன்னாரியா? நன்னாரி ஒன்று போட்டுருக்கு. கரும்பு ஜூஸ் அப்படியே இல்லை, கொஞ்சம் சர்க்கரை போட்ட போட்டுடுங்க. குழந்தைங்க தானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானுங்க. உனக்கு என்னடா சர்பத்தா? 2 லெமன் ஜூஸ். 2 சர்பத்து 2 லெமன் ஜூஸ். ஜூஸ் வேணுமா? லெமனா? கரும்பு ஜூஸ். நம்ம ஒரு 10 சொந்தக்காரவங்க வீட்டுக்கு பக்கமாக போக வேண்டியது இருக்குங்க. ஏன்னா எப்போயோ ஒரு தடவை தான் வரும். அதனால் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த சிவகிருஷ்ணா துறையூரில் இருக்குது. இங்கே வந்து போனோம்னா பல்காக எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிடுவோம். தனித்தனி கவரில் போட்டு நீட்டாக இங்கேயே பேக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம இங்கேயே சாப்பிட்றலாம் பார்சல் வாங்கிறதுக்கு முன்னாடி. நல்லா இருக்கா? இல்ல
இல்லை ஆல்ரெடி நாங்கள் நிறைய போட்டுருப்போம். நியூ இயரை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாமே போட்டு கொடுக்குறேன். இன்னும் ஃபேமஸே அவ்வளோ இருக்குல்ல. ஃபேமஸ் சேனல்னு சொல்லிட்டு மாவு நல்லா இருக்கு. ரிலேஷன் வீட்டுக்குலாம் அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கி பில் போட்டுட்ருக்காங்க. நமக்கு மட்டும் வந்து கொழுக்கட்டை வாங்கியிருக்கு. அதை போய் நம்ம காரில் உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாண்டுங்கள்லாம் அங்கே இருக்குது, அதனால் அவங்களுக்கும் கொடுத்துருவோம். எல்லாம் ஐஸ்கிரீம் வேணும் அது வேணும்னானுங்க, எதுவுமே வாங்கலை. ஏன்னா நம்மளே நோம்பிக்கு போகிறோம், அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை மட்டும் வாங்கியிருக்கு. இது மட்டும் தான் வாங்கிட்டாங்க. போய் சாப்பிட போகிறோம் என்ன. ஆமாம், இன்னும் நிறைய பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். நாளைக்கு வர பொண்ணு வாங்கிக்கலாம். ஒரு 5000 காசு கொடுங்க. கொழுக்கட்டை நல்லா இருந்தால் நாளைக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கு ஒன்று தான் என்னங்க. இது அம்மாவுக்கும் மாமாவுக்கும் வயலாம் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, டிக்கி திறக்கணும்லம்மா. மாமா இன்னும் வரல காரா. அவன் என்ன வரல. வர லட்டு நான் கொடுத்துக்குவேன். உன் கையில ஸ்கெட்சா இருக்கு, நான் கொடுக்குறேன். இந்தாடா, டக்குன்னு வாயில போட்டுறேன். எல்லாம் வெயிட் பண்றானுங்க. லட்டுக்கு வளையல் வாங்க போறோம். லட்டு குட்டி பாலக்கரையில இருந்து வெள்ளி வளையல் வாங்க போறோம். நான் சொன்ன கிடையாது, அங்கதான் பாலக்கரை பக்கம் தான். நம்ம போய் பெரம்பலூர் ரோட்ல லட்டுக்கு என்ன தங்க வளையல் வாங்குறீங்க? தங்க வளையல் வாங்கி கொடுங்க லட்டுக்கு. அதிகம் வேண்டாம், ஒரு 50 மர பாக்காசு மட்டும். 50 மரத்து பாக்காசு. ஐயா 30,000 தான். பேசலாமா? ஐயா 600 ரூபா 600 இருக்கீங்க, 30,000 தான் கேக்குறான். 30,000 அரை பவுனா லட்டுக்கு வெள்ளி வளையல். நம்ம லட்டு குட்டிக்கு வளையல் வாங்க போகலான்னு பிளான் பண்ணிட்டு கடைசியில் நாங்கள் பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரேஸ்லெட் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 1250 வந்துச்சு. அதனால் 2 கைக்கும் பிரேஸ்லெட் வாங்கியாச்சு. நாங்களும் ஊருக்கு ரீச் பண்ணோம். சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம். நோம்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தீச்சட்டி அக்னி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், அங்கே ஒரு ஸ்கூலு, பொம்மலா ஸ்கூல். பரவாயில்ல, இதெல்லாம் புதுசு. சும்மா பாரு, இப்ப பார்த்தா போதும். ஸ்டாண்ட் வச்சுக்குவாங்கல்ல, அதான் இப்பயே சும்மா ஸ்டாண்டு தான்.
ஏய் செப்பல் போடுங்க, அங்கே போகலாம். அடுத்தது பார்க்க வயசு சிறுசு இங்கே வரலாறு. ஃபைனலாக ஒரு ஃப்ரூட் மிக்சரையும் அடிச்சுட்டு நம்ம காட்டுக்கு கிளம்பிடலாம். காட்டுக்கு போய் பார்த்துட்டு ஈவினிங் வந்து தேர் கடைக்கெல்லாம் போகலாம். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்பீங்க.